உங்களுக்கு எவ்வளவு போச்சு? 500. உங்களுக்கு யாரு கம்மல் ஆறுது? மணிகார் மொட்டாடி கம்மல் மோதிரம். கோவை அருகே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என குடுகுடுப்பைக்காரர்கள் போல கிராமங்களுக்கு சென்று பெண்களிடம் பணம் நகையை பறித்த கும்பலை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி பகுதியான செம்மானி செட்டிப்பாளையம் கிராமத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நேரத்தில் குடுகுடுப்பைக்காரர்கள் என்று கூறிக்கொண்டு சில இளைஞர்கள் நல்ல காலம் பிறக்குது ஜெக்கம்மா சொல்றா என நள்ளிரவு நேரத்தில் ஊருக்குள் நுழைந்து குடுகுடுப்பை அடித்துக் கொண்டு சுற்றுவட்டார பகுதிகளை எல்லாம் நோட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நேற்று காலை நோட்டமிட்ட அந்த பகுதியில் பெண்கள் மற்றும் முதியவர்கள் எல்லாம் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, உங்க கணவர் இறந்து போயிடுவார், பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறி அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் உச்சமாக நாங்க சொல்றதையெல்லாம் கேட்டீங்கன்னா அடமானத்தில் இருக்கிற நகைகள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியா சாமி என்று இதனை நம்பிய கிராம மக்களிடம் இது என்னன்னு தெரியுதா என்று ஒரு எலும்பு துண்டை காண்பித்து அவர்களை அச்சுறுத்தி கையில காதுல பையில இருக்கிறதையெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருங்க என்று அனைத்தையும் அபகரித்து விட்டார்கள். ஒரு சிலர் தங்களிடம் பணம் இல்லை சாமி என்று கூறிய போது பணம் கையில இல்லைன்னா என்ன, கூகுள் பே மூலம் அனுப்புங்க என சொல்லி பொதுமக்களிடமிருந்து பணத்தை அபகரித்திருக்கிறார்கள். கிராம பகுதிகளில் ஆட்கள் இல்லாத வீடுகளை எல்லாம் நோட்டமிட்டு உள்ளே நுழைந்து வீட்டில் கிடைத்தவற்றையெல்லாம் சுருட்டி இருக்கிறார்கள். காலை முதல் அந்த பகுதியில் இதே மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்ற நிலையில் உஷாரான அந்த பகுதி உள்ளூர் இளைஞர்கள் அந்த கும்பலை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். யாரா நீங்க திருட்டு பசங்களா என சாட்டையை சுழற்றி நன்கு தர்ம அடி கொடுக்க ஜெய் ஜக்கம்மா என்று சொன்ன அந்த வாய்கள் ஐயோ அம்மா என்று கதறியபடியே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட்டம் எடுத்திருக்கிறார்கள். விடுவார்களா உள்ளூர் இளைஞர்கள்? விரட்டி பிடித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். மேலும் அவர்களோடு வந்த பெண்கள் 4 பேரை கை குழந்தையோடு பிடித்திருக்கிறார்கள். காவல்துறையின் விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள செல்லக்குட்டையனூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சுதன், சிம்பு, வல்லரசு, பிரபு, சாஸ்தா, மாரியப்பன், மணிகண்டன் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த சம்பவங்களை அரங்கேற்றியது தெரிய வந்தது. இவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தோடு கோவில்பாளையம் பகுதியில் முகாமிட்டு அன்னூரை அடுத்துள்ள தெலுங்குபாளையம், செம்மணி செட்டிப்பாளையம், கணேசபுரம், குறுக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் குடுகுடுப்பைக்காரர்கள் போல் ஊருக்குள் நுழைந்து நோட்டமிட்டு அதன் பின்னர் ஒவ்வொரு பகுதியிலும் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து நைட் ஒரு 2:15 மணிக்கு ஒரு 5-6 பேர் ஒரு டீமாக சேர்ந்து குடுகுடுப்பு ஆடுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குறி சொல்கிறோம், அது சொல்கிறோம், இது சொல்கிறோன்ட்டு சுற்றிட்டு காலையில் வந்து அதையே ரிப்பீட் பண்ணி வயசானவங்க போய் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கையில் என்ன இருக்குதோ, நகை இருக்குதோ இல்லை பணம் இருக்குதோ, எது இருக்குதோ நீங்கள் அதை கொடுத்தா மட்டும்தான் இந்த மந்திரம் வந்து பழிக்கு, இல்லைன்னா வந்து இவங்க செத்துருவாங்க அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையுமே இப்படி சுற்றிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்கள வந்து கையங்காலமாக பிடிச்சிட்டோம். மக்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்ன்ட்டு எங்களோட கோரிக்கை. ஊரில் வந்து திடீர்னு இப்போ வீட்டில் பொம்பளை தான் தனியாக இருப்பாங்க. அவங்களும் வர டைம் பார்த்துட்டிங்கன்னா மதிய நேரம், எல்லோரும் வேலைக்கு போகிற நேரம், அந்த நேரம்னு பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ பொம்பளைகிட்ட வந்துட்டு உங்கள் புருஷன் வந்து இப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஆபத்து, குழந்தைகளுக்கு இப்படி ஒரு குடும்பத்தில் ஆபத்துன்னு சொன்னால் எந்த பொம்பளையும் பயப்படதான் செய்வா. ஆனால் அந்த பயமெல்லாம் பட தேவையில்லை. ஆனால் இப்போ என் வீட்டுக்காரையும் பயப்பட்டு என்கிட்ட வந்து 6000 ரூபா கேட்டாங்க, அந்த காணிக்கை இந்த காணிக்கைன்னு. எந்த சாமி காசு வாங்க சொல்லிச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நானும் அப்படியே வந்து விடவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே வராங்க. வீட்டுக்குள்ளே எதுக்கு நம்ம விடணும்? வீட்டுக்குள்ளே அப்படி வந்துமே 500 ரூபாய்க்காக 1/2 மணி நேரம் போராடி வாங்கிட்டு போகிறாங்க. நைட் ஒரு சுமார் ஒரு 2 மணிக்கு மேலே நம்ம ஊருக்குள்ளே ஒரு 5-6 பேருக்கு மேலே இருக்கும் பொழுது உள்ள ரவுண்ட்ஸ் வந்து நான் ஒரு பிடிக்காரன் கோடங்கி அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக சத்தம் போட்டு சுற்றிருக்காங்க. பார்த்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டெல்லாம் சுற்றிட்டு அதிக ஆலையில் நேரமே வந்து வீடு வீடாக போய் இப்படி நாங்கள் கோடங்கி நைட்டு வந்திருந்தோம், எங்களுக்கு
ஏதோ ஒரு இது பண்ணுங்க, சாமி வந்து சொல்லிட்டு போயிருக்குன்னா போய் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ஸுக்கு இருந்த பக்கமெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு ஏதோ 10,000 வாங்கிட்டு போயிட்டானுங்க. லேடிஸ் பெண்கள் இருந்த பக்கம் ஃபுல்லாக போய் பெண்களை தெரிஞ்சு இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் இறந்துருவாருங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு இது இருக்குது, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி கம்மல் மறுபடியும் வந்து அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பணம் 2,500 கோழி, அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டவே வந்து உங்களுக்கு வீட்டுக்காரர் இறக்குறதுக்குள்ளே தாலி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரர் இறக்க மாட்டார், அதனால தாலி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பொண்ணு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த காட்டி அதை அந்த பொண்ணு கொடுக்கல. பிடிபட்ட குடுகுடுப்பைக்காரர்கள் உண்மையிலேயே திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டார்களா, அவர்கள் மீது வேறு எங்கேனும் வழக்குகள் புகார்கள் உள்ளதா என்று அன்னூர் போலீசார் தீவிரமாக விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அன்னூர் சுற்றுவட்டார கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.